ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, when x is added to each of the number 7, 11, 18 and 23. ஓகேங்களா? ஸோ அப்படி ஆட் பண்றப்ப என்ன ஆகுதா, இந்த 4 நம்பரும் ப்ரொபோஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்ணோம், இதை வந்து ட்ரெடிஷ்னலா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா போகும். ஸோ இதுக்கான ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த 4 நம்பர் எழுதிக்கோங்க. 7, 11, 18, 23. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் 7க்கும் 11க்குமான டிஃபரன்ஸை கீழே எழுதிக்கோங்க. ஸோ 7க்கும் 11க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னா 4. நெக்ஸ்ட் 18க்கும் 23க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது கீழே எழுதிக்கோங்க. ஸோ 18க்கும் 23க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 5. ஸோ இதை ஒரு ரேஷியோ அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 7 into 5 35. நெக்ஸ்ட் 4 into 18 72. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமான ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ், இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னா 37 வரும். டிவைடட் பை நம்ம ஒரு ரேஷியோ அசியூம் பண்ணோங்களா, அது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். ஸோ 37/1 வரும். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 37. இப்போ நம்ம கொஸ்டின் ஆனால் அதோட முடியல. என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த மீன் ப்ரொபோஷனல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் அண்ட் 2x மைனஸ் 10 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீன் ப்ரொபோஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஏபி அப்படின்றது ஃபார்முலா. ஸோ ஏன்றது எக்ஸ் மைனஸ் ஒன்னும் பின்றது 2x மைனஸ் 10. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் எவ்வளோ வரும் அப்படின்னா 36 அப்படின்னு வரும். 2x மைனஸ் 10 எவ்வளோ வரும் அப்படின்னா 2x வந்து 74. 74 மைனஸ் 10 எவ்வளோ வரும்னா 64 அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா இது 36க்கு வெளில எடுக்கிறப்ப 6 ஒன்று வரும். நெக்ஸ்ட் 64க்கு வெளியில எடுக்கிறப்ப 8 வரும். ஸோ 6 8 சார் எவ்வளோ அப்படின்னா 48 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 48 அப்படின்றது தான் நமக்கான ஆன்சரா இருக்கும்.